வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாட்டுக்குப்பம் தான் வந்திருக்கோம். இந்த கரிகாட்டுக்குப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடுக்கும் எம்ஜிஎம்க்கும் நடுவில் தாங்க இந்த கரிகாட்டுக்குப்பம் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த கரிகாட்டுக்குப்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கரிகாட்டுக்குப்பத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குப்பத்தை பொறுத்தவரையிலும் காலையில் 7 மணிக்கு மேலே தான் மீன் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி மீன் வராது. 7லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 மணி வரலும் நீங்கள் வந்து இங்கே போட்டில் மீன் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் மீன் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் போட்லாம் வரும். அப்போ நீங்கள் மீன் வாங்கிக்கலாம். இப்போ தான் முதல் போட்டு வந்துருக்குது. அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பாறை மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரல் மீன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது. ஒருத்தர் பாறை மீன் மட்டும் கேட்டிருக்காரு. அவர் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாறைலாம் சேர்த்து எவ்வளோனா சொல்கிறீங்க? பாறைலாம் சேர்த்து எவ்வளோனா சொல்கிறீங்க? பாறை மட்டும் தனியாக வேணுமா? பாறை மட்டும் தனியாக ஆகிட்டப்பா. சிவப்பு இருக்குது அதுனா சங்க என்ன வேணுமா? ரேட் சொல்லுங்கள், எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா. 1000 ரூபா கொடு. எவ்வளோண்ணா? 1000 ரூபா. தாராளமாக எடுத்துன்னு போகலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பாறை மீன் எல்லாமே சேர்த்து வந்து 1000 ரூபான்னு சொன்னார். உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த மீன் ரேட் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த போட்டில் வந்துக்கிற மீனை பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான மீன். அது கொட்டின உடனே எல்லார் வாயிலேருந்து வர மீன் பேர் வந்து கிழங்கா மீன் தாங்க. கிழங்கா மீன் அடிச்சுக்க மீனே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா காளா மீன், உருட்டனவரை எல்லாமே இருந்தது. முதல் எட்டவனே எல்லாருமே வந்து கிழங்கா மீன் தான் வேணும்னு கேட்டாங்க. இது மொத்த கிழங்கா மீனை பாருங்கள், எப்படி இருந்தாலும் 2 கிலோக்கு மேலே இருக்கும். பெரிய பெரிய கிழங்கா மீன் 1200 ரூபா சொல்லாரு. என்னென்ன விலை சொல்றீங்க? எல்லாம் பெருசாக தான் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கினார் 1100 ரூபாய்க்கு. 1100 ரூபான்றது கம்மி தாங்க. வெளியில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது. வெளியிலே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது மார்க்கெட்லேயே. இது வந்து பெரிய பெரிய கிழங்கா மீன். இந்த மீனுக்கிட்ட வேறு எந்த மீனுமே நிற்க முடியாது ருசியில். செம்ம டாப் மீன். உங்களுக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த குப்பத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனை பார்த்துட்டு சரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் கிடைக்காது. ஒன்று விற்றுருவாங்க, அப்படின்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்த உடனே வாங்கிடுங்க மீனை. அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் தான் வந்திருந்தது. ஊடா மீன், பாறை மீன், அதுக்கப்புறம் நாக்கு மீன், வரிப்பாறை இதெல்லாம் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து கேட்குறவங்க வந்து பாறை மீன் தான் கேட்குறாங்களே, எனக்கு பாறை மீன் தான் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாறை மீன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல பாறை மீன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கூறு கட்டி வாங்குறத விட மொத்தமாக கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மொத்தமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 3000 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்டு வாங்கின்னு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் மொத்தம் வாங்கி ஃபிக்ஸிங் கார்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட இங்கே 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சி ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகலைங்க. இந்த மீன்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். இந்த மாதிரி மீன் கண்டிப்பாக வாங்க முடியாது. நம்ம ஐஸ் போட்டே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும். நானும் ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். நான்லாம் வந்து விட்டுருமுனாலும் ஆகுது நார்மல் ஐஸ் மீன்லாம் சாப்பிட்டு. ஒன்லி ஃப்ரெஷ் மீன் தான், இந்த மாதிரி மீன் தான் சாப்பிடுவேன் நான். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ருசியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். குழம்புலேருந்து வறுவலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு போட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் தான் வரும், அதிகமாகலாம் வராது, இவ்வளோ தான் வரும். நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னால் போல் நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன மீன் தேவையோ அந்த மீன் சொன்னீங்கன்னா அந்த மீன் கூட உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா வச்சிங்கன்னா அவங்களுக்கு மீனை வந்து மொத்த மீனுமே இது தான். நம்ம தான் வந்து அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி வாங்கணும். நீங்கள் பார்கெயின் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. மீனை வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட்டு தருவாங்க. மற்ற இடத்துல மாதிரி கிடையாது. இந்த இடத்துல வந்து நல்லாவே உங்களுக்கு மீன் கொடுப்பாங்க. வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சண்டே வரதை விட மற்ற நாள் வந்து பாருங்கள், மீன் ரேட்லாம் கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. சண்டே மட்டும் கொஞ்சம் கூடுதலாக விலை வருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான். இந்த போட்டில் சங்கரா மீன்லாம் ரொம்ப கம்மியான ரேட்லேயே கொடுத்தாங்க. 500 ரூபாய்க்கு, 250 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கெலாம் கொடுத்தாங்க. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 500 ரூபாய்க்கு எத்தனை மீன் தராங்கன்னு பார்ப்போம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி. 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 போட்டில் சங்கரா மீன் தான் வந்தது. சங்கரா மீன் இந்த போட்டு ஃபுல்லாகவே சங்கரா மீன் தான்.
கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் எல்லா சங்கரமும் விற்று போச்சு. 500 ரூபாய்க்கு நீங்களே பாருங்கள் இவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்க. 10 மீன்கிட்ட கொடுத்துருக்காங்க. 10 மீன் 500 ரூபான்றது கம்மி தானே. பெரிய பெரிய மீனுங்க, நீங்களே பாருங்கள் பெரிய பெரிய மீன் இருக்கும். அந்த போட்டில் கடைசியாக இந்த சங்கரா இந்த மீன் தான். இது மொத்தமாகவே வந்து 300 ரூபா தான். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கினார். நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி கரியாட்டு குப்பத்துக்கு. இன்றைக்கி எல்லா போட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு தான் இருந்தது, சேத்து நண்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க போவோம். இது நம்மளுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு வாங்கிக்கலாம். பொட்டு நண்டு கொஞ்சம் ரேட்டு கூட போவோம். அது ஒரு 2-3 போட்டு தான் போயிருந்தது. மற்ற எல்லா போட்லேயும் இந்த நண்டு இருந்தது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த நண்டு ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் கரியாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மீனவர் தான் இருப்பாங்க. ஏலத்துக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம என்றைக்கு வீடியோ போட ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால தாங்க இந்த கூட்டம். இல்லைனா வந்து கூட்டம் இதோட கம்மியாக தான் இருக்கும். சண்டேயில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். மீனோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து போட் நிறையா வர ஆரம்பிக்குது. இனிமேல் வர போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்க்கலாம். தூண்டிலுக்கு போயிருக்குன்னு சொன்னோன்னா நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. தூண்டில் மீன் வாங்கலாம் அப்படின்றதுனால. தூண்டில் வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா போன வாட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீலா மீன்லாம் வந்தது. வஞ்சர் மீன் தான் வெயிட்டிங்கு. வஞ்சர் மீன் வந்ததுன்னா உடனே வாங்கிடணும் அப்படின்றதுனால ஒருத்தர் வெயிட் பண்ணினே இருக்கார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வரும். வஞ்சர மீன் அதே மாதிரியே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வஞ்சரம் பாருங்கள். செம பெரிய வஞ்சர மீன். இது என்ன ரேட்டுன்னு கேட்போம். ஆனால் எவ்வளோ வஞ்சர மீன் இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா 1200 கிலோ அப்படின்னாரு. ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 600 அப்படின்னு சொன்னார். நீங்கள் முதல்ல மீனை கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து மீனை வாங்கிட்டோம். மீனை வாங்கிட்டு எவ்வளோ வெயிட்னா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 3.5 கிலோ அப்படி இருந்தார். ஆனால் எனக்கு தூக்கி பார்த்தா 3.5 கிலோ எனக்கு தெரியல. 3 கிலோ இருக்கணும் அப்படின்னு நான். எவ்வளோ ரேட்னு கேட்டால் கடைசியாக வந்து 3200 நான் வந்து 2900 அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன் நான். இந்த மீனோட ரேட் வந்து 2900 வாங்கலாமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் நீங்களே சொல்லுங்கள். பிடிச்சி வந்து ஒரு 20 நிமிஷம் கூட இருக்காதுங்க. இப்போ தான் பிடிச்ச மீன். செம்ம லைவாக இருந்தது மீன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து ஒரு 3 கிலோ கிட்டே இருந்ததுங்க. கரெக்டான ரேட்டு தான். இந்த குப்பத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் வாங்கினா இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்களே தான் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மீனே இவர் வாங்கினார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே கட் பண்ண முடியாது. இவர் கோவலம் அப்படி இல்லைனா கேளம்பாக்கம் அந்த சைடு போய் தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது வந்து அருவாமனையிலலாம் கட் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. கத்தியில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக ஸ்லைஸ் வரும். இந்த மீன் நீங்கள் எவ்வளோ மெலிசா வேணாலும் போடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ன்றதுனால சூப்பராக வரும் உங்களுக்கு கட்டிங்க. இதுதான் கடைசி போட்டு. இதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். சரியான வெயில் நிற்க முடியல. தண்ணி தாங்க ரொம்ப எடுக்குது. இந்த போட்டில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம சம்மஞ்சேரி அதுக்கப்புறம் கோவலம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வந்தவொடனே அந்த போட்டில் இருக்க மீனை வந்து கீழே கொட்டுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு மீன் வேணும்னா மட்டும்தான் கொட்டுவாங்க. இல்லைனா கொட்ட மாட்டாங்க. நேராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏலத்துக்கு. அதனால் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் நெத்திலி மீனும் காரப்பொடி மீன் மட்டும் கேட்டார். அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாழை மீன் இந்த போட்டில் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த போட்லேயுமே வாழை மீன் வரல இன்றைக்கி. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லுங்கள். அங்கே வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.